வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பயணத்தை நாள் 27. அண்ணன் காலையில ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறப்போ திடீர்னு எங்க அப்பா தலைமையில தட்டி, தம்பி வண்டியில எரிபொருள் சுத்தமா இல்ல, போயிட்டு அதை வரைச்சி அவர் முன்னாடி போட்டு வைப்பாரு. சொல்ல வண்டி எடுத்துட்டு சல்லு புல்லு கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முருகர் ஆளு ஒன்று வாங்கி சொன்னாரு. சொல்ல ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்கு போனா அங்க சரியான கூட்டம். ஸோ கியூல் நின்று பெட்ரோல் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 2 முருகர் டாலர் வாங்கிட்டு ஸோ வீட்டுக்கு வந்து காலையில முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ சும்மா வெளியே போலாம் சொல்லிட்டு போனா நம்ம நண்பர் அருமையான கெட்டப்ல வந்தாரு. ஸோ இந்த வீடியோ யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்ட் இல்ல டேரக்டரே யாரா பாத்தீங்கன்னா நண்பருக்கு ஒரு வாய்ப்பு விடுங்க. அண்ணன் இந்த பிச்சைக்கார ரோல் அதுக்கப்புறம் இந்த அப்பா ரோல் அதெல்லாம் பக்கம் வேண்டிய பேருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா? அண்ணா ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அக்னி இதுன்ற ஒரு சேனலை செக் பண்ணி பார்த்தா தெரியும் அண்ணோட திறமைன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு எந்த ஊர்லாம் முட்டியை தீச்சி எந்த ஊர்லாம் பாத்துருக்கீங்க. ஸோ எங்க அம்மா கிட்ட அடுப்புல வச்சு முட்டியை தான் வேக வைக்க சொன்னேன், அதை தீச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதன் பிறகு காலை உணவுலாம் சாப்பிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பண்ணா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் பண்ணா ஆட்டோ டிஎம் செட் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப நாளா அந்த ப்ராசஸ்லேயே இருக்கும். பட் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப நாள் கோளாறு குத்திட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதை ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பால் வரைக்கும் போயிருந்தா அங்க நம்ம பசங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரெடியே பண்ணலாம் உட்காந்து பேசிட்டு ஸோ முகேஷ் வந்து பண்ணா அந்த கம்பெனியில் வெத்து சோறா சாப்பிட்டு எனக்கு வாய் செத்து போச்சுரா. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்ன வீட்டு வரைக்கும் போயிருந்தோம். வண்டி அங்க இருக்கு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா வண்டி ஒன்றும் இல்ல. ஸோ கோயக்க மட்டும் அறுத்துக்கினேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஸோ எனக்கு டப்பு விடுற வேலை ஆச்சு. ஸோ நம்ம வழக்கமா கொடுப்போம் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து ஸோ டப்பு விட ஆரம்பிச்சு. என்ன அப்புறம் ஃபோன் இல்லை சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஃபோன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதன் பிறகு எங்க அப்பா வந்து பண்ண வேலைக்கு போயிருக்காரு. ஸோ மதியான சாப்பாடுக்கு வீட்டுக்கு வருவாரு. அப்ப கடையில வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டி எடுத்து போலாம் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு வீட்டுக்கு சிக்கன்லாம் எடுத்துட்டு ஸோ நம்ம போன காணொலியே சொல்லியிருந்தோம் ஒரு கடையில வாங்கணும், அதே கடையில திருப்பி வாங்கலாம். முகேஷ் நான் சொன்னேன், முகேஷ் போராட்டி வாங்கண்டா, டேஸ்ட் எனக்கு பிடிக்கலடா, உனக்கு வேணா நீ வாங்கிட்டான்னு. அதுக்கு ஒரு டயலாக் வேற சொன்னாரு, வாழ்க்கையில தப்பு எல்லாரும் ஒரு வாட்டி பண்ணுவாங்கடா, அவன் இன்னொரு சான்ஸ் கொடுத்தா அவன் திருத்திப்பாங்கன்னா. சரி வேலைக்கு போற பையன் சொன்ன கரெக்டா சொல்லிட்டு ஸோ வாங்கி வந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்டா சேம் கண்டிஷன் அன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ இன்னொருத்தர் டயலாக்லாம் சொல்லிட்டு போனார்ல, அவர்கிட்ட எப்படி இருக்கு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லி கேட்டா முகேஷ் செப்பு இருந்துச்சு. கேட்டா தெரியாம சொல்லல, ஒரே ஒரு வாய் தான் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டான்னா. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா எடுத்து வண்டி விடலாம் சொல்லிட்டு போனா இவரு ஒன்னே வந்தாரு, என்ன எத்துமே எங்க அண்ணன் வீட்டில் விட்டுறாங்க, வண்டி எடுத்து வேலைக்கு போட சொல்லியிருந்தேன். ஸோ அவர் எத்துமே நாங்கள் அண்ணன் வீட்டில் விட்டு ஸோ எங்க அப்பா கிட்ட வண்டி விடலாம் சொல்லிட்டு கோயிலில் வச்சாரு. ஸோ அங்கே வண்டி விட்டு கரெக்டாக மழை வர ஆரம்பிச்சு. நம்மளுக்கும் பிரச்சனை நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ பொறுமையா போலாமா சொல்லி நினைச்சா திடீர்னு ஒரு ஊர் வந்து உள்ள என்ட்ரி குத்திச்சு. யாருன்னு வந்து பார்த்தா முகேஷ், என்னடா வேலைக்கு போலாம் சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ நான் இங்க வந்தேன் இல்லையா, இங்கிருந்து எப்படி நந்து போவடா உன் இட்டு போலாம் சொல்லிட்டு வரேன்டா, எனக்கு பிரச்சனை இல்லை வீட்டில் தான் இருக்கிறேன். இவரு வேலைக்கு போற ஆளு நேற்றுக்கு வர மழையில வந்து மாட்டினாரு. இவரும் வேலைக்கு லேட்டா தான் போனாரு. அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு ஸோ சிறிதாக ஒரு உரகத்தை போட்டு இதன் பிறகு நம்ம வந்ததே மழையில் நஞ்சு தான் வந்தோம். ஸோ அதனால குளிச்சுலாம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா தண்ணி இல்லைங்க. இது நான் வேணும்ட்டு பண்றதா இல்ல, அது கடவுள் செய்யற சூழ்நிலை நினைக்கிறேன். நான் குளிர் தான் நினைக்கிறேன், அவரு வழி வைக்க மாட்டார் நான் பாருது. அதன் பிறகு இரவு ஒரு 7 மணி போல போனா ஸோ பசங்களாம் சேர்ந்து பேனர் வச்சிருந்தாங்க திருவிழா முன்னிட்டு. ஸோ நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம் சொல்லிட்டு தான் அங்க போனேன். ஆனா இந்த வேலையில நான் வெயிட்டிங் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோ நம்பர்களே நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. ஸோ அவ்வளோதான், நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஸோ சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுங்க.